காலேஜ் பசங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. அவங்க புக்கு தூக்கின்னு வரும்போது அருவாள் அது எல்லாம் அதுதான் தப்பு தப்பா நான் திருப்பி டிஎம்கே காரணம் பேசிட்டு இருக்கேன். என்னங்க புரியல? டிஎம்கே காரணத்தை காசு வாங்கி பேசுறீங்களா? காசு வாங்கிட்டேன். அப்புறம் பேசுறதெல்லாம் அப்புறம் எவ்வளவு காசு வாங்குறீங்க சார்? 10 பைசா கொடுக்கல, நீ வேற கம்முன்னு 10 பைசா அதெல்லாம் இருக்கட்டும். எந்த ஏரியா? அம்மா சத்தியமா கொடுக்கல. எந்த ஏரியா நீங்க சார்? அம்மா சத்தியமா கொடுக்கல. எந்த ஏரியாங்க? வட சென்னை சார். வட சென்னையா? வட சென்னையா தானே? சென்னை தானே? தெரியும். அவர் காசு கொடுப்பாரு. குடுக்கல சார். அவரு ஏங்க அந்த மேயர் வந்து கொடுப்பாருங்க. அவரு வந்து கொடுக்குற ஆளுங்க எல்லாம் கொடுக்குற ஆள் தாங்க மேயர். அவங்க கண்ட்ரோல் தானங்க. சென்னை அவங்க கண்ட்ரோல் தானே. வட சென்னை சென்னை எல்லா கண்ட்ரோலும் அவங்க கண்ட்ரோல் தானே. யாரு மேயர்? அவருதான் இவரு சேகர் பாபு. அவரு கொடுப்பாரு சார். அவரு இல்ல சார் மேயரு. பிரியா மேடம் தான் மேயரு. பிரியா மேடம்? ஆமா. மேயர் யாருன்னே தெரியாம. அப்ப சென்னைக்கு சேகர் பாபு மேனேஜர் இல்லையா சார்? நான் மேயரே இல்லைன்ற மேனேஜர்ன்றீங்க. அமைச்சர் சார் அவரு. ஏங்க இவங்க என்ன கட்சியா நடத்துறாங்க? கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. கம்பெனி நடத்துறாங்க. ஆமா, கம்பெனில என்ன மேனேஜர் தானே போஸ்டிங் தானே கொடுப்பாங்க. இது ஏகப்பட்ட மேனேஜர்லாம் அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த மேனேஜர், கேஷியர் கீஷியர்லாம் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஏங்க அமைச்சர்லாம் வந்து தக்காளி வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்களாங்க. மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு தக்காளி வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்களாம். சார் நிஜமா நான் சொல்றேன், 1 ரூபாய் நான் வாங்கல சார். நீ ஏன் சார் என்ன திமுக சொல்றீங்க? உங்ககிட்ட பேசி பேசி கால் அதெல்லாம் கிடையாது. நீங்க அம்மா மேல சத்தியம் போடுங்க சார். கால் வலிக்குது சார். நீங்க வேற. அம்மா மேல சத்தியமா? சார் நிஜமா சார் வாங்கல சார். ஏன் சார் நீங்க இல்லங்க நீங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. கொடுத்தத நீங்க மறைச்சு பேசுறீங்க. நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் திமுக காரனோட சதி, திமுக காரனோட இது புரியுதுங்களா சார்? நியாயமா கேள்வி கேட்ட ஒரு நீங்க நல்ல பேசுனீங்க. என் தலைவன்ட்ட விஜய்கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு நிப்பாட்டி இருப்பான். காசு கொடுத்துருப்பாரா? காசு இப்ப தெரியுதுல. காசு வாங்கிட்டு பேசுறீங்க. தெரியுதுல. இதான் இதுக்குதான் நான் போட்டு வாங்கினேன். புரியுதா? என்னத்த போட்டு நீங்க சொன்னீங்களா? அதுக்கு சொன்னேன். இவங்க காசு தர மாட்டாங்க, என் தலைவன் கிட்ட கொண்டு போயிட்டா. அப்ப நீங்க காசு எதிர்பார்க்கறீங்க சார்? நான் காசெல்லாம் வாங்கல சார். ஒரு சாமானியனா நான் கேள்வி கேட்கறேன். கேட்டா உங்களுக்கு திமுக காரன் கேள்வி கேட்கறான்னு தோணுது.